நம்ம நாட்டில் ஒன்றும் தெரியாது. பொதுவே கொரோனா கூடிட்டே இருக்கு. அது டைமில் இங்கே ஹை லெவல் ஃபோர்ஸல் பிரீத்திங் அதெல்லாம் பஸ்ட்ரியா கண்டிப்பாக டெய்லி நம்ம செய்யுது. பிராணாயாமம் செய்யாமல் இருந்தால் கொரோனா அட்டாக் பண்ணும். அதனால் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. ஹை லெவல் குறைஞ்சது 3 hours பிராணாயாமம் செய்திருக்கணும். ஏன்னா லென்ஸுக்கு உள்ள அங்கங்கே சளி கட்டிடுது. கொரோனா வந்துட்டு ஒரு விதத்தில் நமக்கு சகாயம் என்ன புரியுதா? உதவி. ஏன்னா உங்களை ஆமாம் உங்களை யோகா பண்ண வைக்கிறதுக்கு கொரோனா மீண்டும் வந்தாச்சு. கொரோனா இருக்கு நான் இன்னும் போவாண்டேன். எல்லாரும் யோகா செய்யறேன். நமக்கு நல்லா என்ன செய்யணும்? ஃபோர்ஸல் பிரீத்திங் இந்த 4 ஸ்டெப் நம்பர் 1, 2, 3, 4 இந்த 4 ஸ்டெப்பும் கண்டிப்பாக வீட்டில் இருந்து டெய்லி காலமைக்கு அன்றைக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். ஏன்னா கொரோனாக்கு இது வரைக்கும் யாருமே மருந்து கண்டுபிடிச்சது கிடையாது. இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதெல்லாம் ஃபெயில்வர். எந்த இடத்துல போட்டிருந்தாலும் ஒன்றும் ப்ரெஷரை ஜாஸ்தியாகி ஏதாவது ப்ராப்ளத்தை உண்டாக்கும், இல்லாமல் இருந்தால் வேறு ஏதாவது வியாதியில் கொண்டு விட்டும் இப்படி பிரச்சனையாகிடுச்சு. அதனால் கொரோனா வைரஸ் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டோம் நம்ம ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா 100% ஃபெயில்வர். அதுக்கு உதாரணம்னா அவன் இப்போ இந்த வேக்சின் கண்டுபிடிச்சது முதல்ல வந்த கொரோனாக்கு. இப்போ கொரோனா 1, 2, 3 ஆயிடுச்சு. இப்போ 3வது ஸ்டெப்பில் கொரோனா போயிடுது. இப்போ 3வது கருத்து என்னன்னா அது வளர்ந்து முதல்ல சின்ன பிள்ளை அடிக்கின்ற விலை எரிஞ்சுதான். அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டது ஓகே ஆகலான்னு நினைச்சேன். நான் இப்போ 2வது ஸ்டெப்பில் போய் 3வது ஸ்டெப்பில் வந்தேன். நான் இதுக்கு பேக்ரவுண்ட் என்னன்னு சொன்னால் எதுவாகட்டு நம்ம அந்த சாப்டருக்கே போகணும். நம்ம இதுலேருந்து தப்பணும். அதுதான் முக்கியம். நம்ம என்ன செய்யணும்? மேக்சிமம் வந்துட்டு லங்ஸுக்கு, ஹார்ட்டுக்கு, லிவருக்கு, கிட்னி இந்த 4க்கும் நல்லா என்ன செய்யணும்? ஊக்கத்தை கொடுக்கணும். நமக்கு ஔஷதம் எந்த ஔஷதம் நம்ம சாப்பிட்டாலும் அது ஒன்றும் ஔஷதம்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு மருந்து தான் ஓகே. ஆனால் நிரந்தரமான ஒரு ஔஷதம் இந்த உடம்புக்கு நமக்கு இருக்குது. அதான் ரியல் கல்பம்னு திருமூலரே திருமந்திரத்தில் சொல்லியிருக்கேன். அதாவது பிராணந்தான் கல்பம், சுவாசம்தான் கல்பம், வாயு தான் கல்பம். காற்றை பிடித்தவனுக்கு காலனை வெல்லலாம். அவன் காற்று மட்டும்தான் நமக்கு முக்கியமான கல்பம். அதாவது நீங்கள் நினைக்கணும் ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் யோகா செய்யாமலே இருக்காதுன்னா கண்டிப்பாக செய்யணும். அதில் வாசி யோகம் சொல்லிட்டு ஏதோ தானம் சொல்லிட்டு கொஞ்சம் ஏதோ காட்டிட்டு நடக்கணும் யோகம் கிடையாது. செடிக்கு இந்த ஃபோர்ஸல் பிரீத்திங் பண்ணி சுவாசம் நிறைய உள்ளே இருக்கு. செடிக்கு கும்பகம் பண்ணி அந்த கும்பகத்தில் வந்துட்டு நம்ம லங்ஸில் அதாவது டெய்லி நம்ம உள்ளே இருக்கிற அழுக்குகள் அத்தனையுமே என்ன செய்யணும்? வெளியில் தள்ளணும். இந்த கார்பன் டை ஆக்சைடு வழி அது என்ன செய்யும்? வெளியில் போய் நம்ம பாடியில் ஓரோ செல்லும் இந்த 77,000 நாடிகள் எல்லாமே அந்த ஆக்சிஜனை உள்ளே ஏற்றி சுத்தப்படுத்தி நம்ம வந்துட்டு ஒரு ஹெல்த்தில் நம்ம இருக்கணும். அப்படி வந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஜலதோஷம் வந்தாலும் நீங்கள் பயப்படக்கூடாது. ஏன்னா யோகையை தான் முக்கியமாக எடுக்கணும். அதுக்கு ஏதாவது கருப்பட்டி காப்பியோ ஏதாவது சுக்கு காப்பியோ இல்லாட்டா ஏதாவது இப்போ கஷாயங்கள் இறங்கியிருக்கு. இதெல்லாம் ஏதாவது வேணால் சாப்பிட்டுக்கிட்டு யோகா மட்டும் கிளியராக செய்யாமல் இருந்தால் நிறைய பிரச்சனைகள் நம்ம இங்கே ஆளாகிட்டே இருக்கும். இப்போ கல்யாண மாட்டுக்கூட கொஞ்சம் குறவாக இருக்குது. ஆண்டவன் முடியமாயிட்டு கம்மியாக இருக்குது. நான் இனி நமக்கு சொல்ல முடியாது. இப்போ ரொம்ப அவஸ்தப்பட்டு தான் வரும். டெய்லி எவ்வளோ நியூஸ் நீங்கள பாருங்க, நீங்கள் உங்களுக்கே தெரியும்.
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து நல்லா யோகா பயிற்சி மட்டும்தான் முக்கியம். அதுக்கு பிராணாயாமம் தான் முக்கியம். பிராணாயாமம் செய்யாமல் ஒரு கிளாஸ் தண்ணி வரைக்கும் வீட்டில் குடிக்கிறது இல்லை. பிராணாயாமம் பண்ணணும். நம்ம பாடியில் உள்ள உஷ்ணத்தை ஏற்றும். உஷ்ணம்தான் நமக்கு முக்கியம். உஷ்ணத்தை ஏற்றி 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 ஏற்றணும். சில இதுக்கு அதுக்கு வரைக்கும் தான் வெளியே கஷ்டம். அப்போ நம்ம பாடியிலே ஒரு என்ன கிடைக்குது, ஒரு இம்யூனிட்டி பவர் தானாகவே கிடைக்கும். கிடைக்கணும். எந்த வியாதிக்கும் பெஸ்ட்டு மருந்து யோகா. வேறு ஒன்றும் இது கிடையாது. அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா செய்யுங்க. யோகா இல்லாமல் நம்ம வாழ முடியாதுங்கிற ஒரு மனதுக்கு நம்ம கொண்டு வரணும். உடலுக்கு புல்லால் எல்லாம் பிடிச்சி இருந்து செய்யணும். யோகா செய்ய வைக்கும். உங்கள் பிள்ளைகளை எல்லாம் பிடிச்சி இருக்கிறது செய், யோகா செய். முதல்ல எது வேணும் வரைக்கும் முதல்ல யோகா பண்ணு. அதனால நீ படிக்கவோ நீ கலைக்கவோ நீ எது வேணும் போ. பண்டு எங்கள் காலத்தில் வந்து நமக்கு சின்ன பிள்ளைகளுமோ வீட்டுக்குள்ளே பிடிச்சி இருந்து என்ன செய்வோம், ராம ஜெபம் பண்ண முடியும். அது அந்த காலம். இன்னைக்கு ராம ஜெபம் இல்லை, நாம ஜெபம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் வாழ்க்கையே ஒரு வேஸ்ட். இந்த லெவலுக்கு நம்ம போயிட்டு இன்னைக்கு எடுத்தோம்னா நம்ம சின்ன டிவி பார்க்கறது தான். அதைத்தான் நம்ம இப்போ தெரிஞ்சுட்டேன். சின்ன பிள்ளைகளாக இருந்தால் என்ன டாய்ஸ் கிடையாது, என்ன டிவியில் இதெல்லாம் வந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இது நீங்களாக இருந்தால் சீரியலை பார்த்து அழைச்சி எனக்கு என்ன நடக்குது. சரி, அது எதுவாகிட்டு நான் யோகா நல்லா உங்களுக்கு டைம் கிடைக்கின்றவங்க காலமே அன்பிக்கு ஒன்றாலும் இருக்காது. ஏன்னா நான் கொரோனா நான் எழுதுகிறோம், அன்பாக நேசிக்கிறோம். இதனால இது உங்களுக்கு பாடமாக. கொரோனா வந்ததே நிறைய மக்களை தெய்வீகத்தில் கொண்டு போகிறது. அந்த தெய்வீகத்தில் போகாமல் இருந்தால் அது வந்து அட்டாக் பண்ணும், அடியும். கொரோனா வந்தது ரொம்ப கொரோனாக்கு 100% என்ன செய்யணும், டேக்ஸ் செய்யணும். அதுக்கு வேண்டியே நமக்கு வந்துட்டு ஒரு நாளுக்கு ஃபங்க்ஷன் கொரோனா டேக்ஸ். அது இருக்கிற வியாதி அல்ல. நம்ம செய்துட்டுள்ள பாவங்கள் எல்லாம் போக்கிறதுக்கு வேண்டி அதாகவே என்ன செய்து உருவாக்கி வந்து இறைவன் விட்டவது நல்ல காரியம், கெட்ட காரியம் கிடையாது. யோகா செய்ய வேண்டும். நம்ம கையில் யோகம் செய்யுது. யோகையோட நோக்கம் என்னன்றது அதுக்கு உங்களுக்கு நேரமே நமக்கு தெரிஞ்சு வச்சு நமக்கு கொரோனாக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு என்ன செய்வோம், அதெல்லாம் சொல்லிட்டு போனோம். சரி, அப்போ பஸ்ஸியா பிராணாயாமம் 4 ஸ்டெப்பு 4 ஸ்டெப்பும் நம்ம இங்கே ப்ராக்டிஸ். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 3 விதமாக 4 விதமாக 3 தடவை 4 தடவை 5 தடவை. அது இப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஏன்னா அத்தனைக்கு நமக்கு என்ன செய்யும், ஆக்சிஜன் நமக்கு இஷ்டம் எடுக்கணும் பாடி. சரி, முதல்ல ஃபோர்ஸல் பிரீத்திங் மட்டும் செய்யணும். அடுத்ததாக வந்து ஒரு சைடு சந்திரவேதா சூரிய வேதா அது மாறி செய்யணும். அடுத்தது வந்துட்டு 2 அதாவது லெஃப்ட்டும் ரைட்டும் இது மாறி செய்யணும். அடுத்ததாக லாஸ்ட்டு சூரிய வேதனை. சூரிய வேதனை செய்யும்போது தான் உங்களுடைய பாடியில் வந்துட்டு ஓவர் அந்த சூரியனுடைய எஃபெக்ட் ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். அதுக்கு திருமூலருடைய திருமந்திரத்தில் இந்த அஜபா காயத்ரி கழிஞ்சு சந்திரபாகா தியானம் சொல்லிட்டு ஒரு சாப்டர் கொடுத்துருக்கேன். சூரிய பாகா தியானம் சொல்லிட்டு சூரிய வழிபாடு, சந்திர வழிபாடு அது 2 பாகத்தை அவர் கொடுத்துருக்கேன். அது கழிஞ்சு தான் அவர் எந்திர வழிபாடு இருக்கு. அது இங்கே படிக்கும்போது உங்களுக்கு அப்போ நமக்கு இப்போ நமக்கு தேவை வந்துட்டு எல்லாமே தேவை. அடுத்ததாக கைவல்ய பிராணாயாமம். கைவல்யம் தெரியுமா? தெரியாது.
தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா? தெரியும். உங்களுக்கு தெரியுமா? கைவல்ய பிராணாயாமம் தெரியுமா? ஏன் ஒன்றும் தெரியல? மனக்கருக்கா யோகா எல்லாம் கிட்ட. அதாவது இந்த உடம்புறது ஒரு உரை, இந்த ஜீவன் என்று சொல்றது ஒரு வாழ். இந்த உரையிலிருந்து இந்த வாழை எப்படி இணையணும்? நைஸாக வந்து அதை எப்படியாவது கலத்தி உரையிலிருந்து நம்மளை இந்த வாழை வந்து மாற்றணும். அதே மாதிரி தான் இந்த உடம்பில் இருக்கிற ஜீவன் எந்த பிரதிபந்தமும் இல்லாமல், எந்த தடசமும் இல்லாமல் இந்த உடலை விட்டு என்ன செய்யணும்? சந்தோஷமாக வெளியில் போகணும். அதுக்கு வேண்டிதான் இந்த கைவல்ய பிராணாயாமம் வச்சுருக்கு. அதான் யோகையிலே டாப்புங்கிறது கைவல்ய பிராணாயாமம். இந்த கைவல்ய படம் நமக்கு கிடைச்சுன்னு வைங்க, நம்ம வாழ்க்கையில் ஜாம்தான் ஜெயிக்கும். என்னுடைய 18வது வயசில் இந்த கைவல்ய பிராணாயாமம் பண்ணி கரெக்டாக வந்து பூரணமான சமாதி நிலையை அடையும். இந்த பிராணாயாமத்தின் நோக்கமே எப்போ எனி செகண்ட் எந்த டைமில் வேணுமா இருந்தாலும் இந்த ஜீவனை என்ன செய்யலாம்? நான் இந்த ஜீவனை இந்த உரையிலிருந்து வெளியேற்ற பண்ண முடியும். இப்போ நீங்கள் இப்போ நினைப்பீங்க, ஐயோ கைவல்ய பிராணாயாமம் பண்ணோட நான் இறந்துடுவேன். அப்படியே இல்லை. வெளியேற்றினால் அதே மாதிரி உள்ளே வர்றதுக்கு உங்களால் முடியும். அப்படியே நீங்கள் செய்து வரும்போது ஒரு நாள் வந்து இறைவன் கூப்பிடுவார், வா போன்னு. அது டைமில் நம்ம போயிடும். அல்லாமல் காலி சத்து, கை சத்து, உடம்பு அது சத்து, இது சத்து, மகா வியாதியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தானும் ஆள, கூட பிறப்புகளும் ஆள, நாட்டாரும் அழகு, நாட்டாரும் கேவலமாக இருப்பாங்க. எப்படி சே எத்தனை நாள் வந்து இப்படி கிடக்கு, அது வந்து சேராதான் வேணும் அப்படி இப்படின்னு அழுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. என்னாலும் அவங்களோட மீனிங், அந்த ஃபீலிங்ஸ் அப்படியாது. நான் ஜீவன் இப்பவுமே நம்ம அந்த யோகா எதுக்கு படிக்கணும்? அந்த ஜீவன் எந்த காரணத்தினாலேயும் இந்த இப்படிப்பட்ட எந்த ப்ராப்ளமும் யாரும் கொடுக்கக்கூடாது. சொச்சந்த முக்தி, அந்த முக்தியை நம்ம உருவாக்கி இருக்கு. சொச்சந்த முக்தின்னு என்ன? நினைத்த மாத்திரையிலேயே மரணம் அடைவதற்குள்ள யோகம். அப்படி அடைஞ்ச ஆளுகள் தான் சரித்திரங்கள். அதில் ஒன்று வந்து நம்ம கிருஷ்ணன் இதே மாதிரி ஆத்மாக்கள் உண்டு. அதில் நமக்கு ഏറ്റവും பிரபலமான ஒரு ஆத்மாவை வந்துட்டு பீஷ்மர். அடுத்தது கிருஷ்ணனுக்கு பெருவெல்லாம் அம்பு விட்ட உடனே அவர் அடுத்தது அவர் இறக்க. பெருவெல்லாம் அன்பு பட்ட உடனே நம்ம இறக்குமா? இப்போ எத்தனையோ காலம் நம்ம உடம்பிட கத்திப்பட்டு நம்ம இறந்தோம் இல்லையே. அவர் நிமித்தம், இந்த நிமித்தத்தை வச்சு அவர் என்ன செய்யாரு? நான் இந்த உடம்பை துறக்க போகிறேன். போன ராமாவதாரத்தில் பாலிக்கு நான் கொடுத்த உபதேசம், இறக்கும்போது அடுத்த பிறவியில் நீ என்ன கொண்டு போகணும் கொடுத்த உபதேசம். அந்த உபதேசம் படி தான் வேடனாக பாலி வாரம். பாலி வந்து அந்த டைமில் தான் எவருக்கு போவதுக்குள்ள டைம் ஆகிடும். காந்தாரி சாபத்தை போடுறோம். அந்த சாபத்தினால தான் அது நெஞ்சியது இறக்க போகிறார் காட்டில். அவர் மரத்தடியில் இருந்து அப்படியே அந்த சோகத்தில் இருக்கார். அந்த சோகத்தில் வந்துட்டு பவிஷ்ய புராணம் படிக்கும்போது அதில் எல்லாமே சொல்லுவாங்க. சோகங்கள் சொந்த மகனே செல்லொழி இல்லை, அதுதான் சோகம். அவர் அன்னைக்கே போட்ட சாபம் தான். ஏன்னா மக்கள் யாருமே செல்லொழி இல்லாமல் போட்டேன். அதனால தான் நம்ம பிள்ளைகளும் என்ன இல்லை, நம்ம செல்லொன்னும் கேட்காது. அது அதுக்கு வசதி ஆளாக பண்ணாங்க. ஏன்னா அது பாரம்பரியம், அதுக்கு வந்து சொல்ல முடியாத பாரம்பரியம். அப்படி வந்துட்டு
அந்த கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மகனுடைய சேர்க்கையினால் அவங்க செய்த அந்த இதெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப கவலைப்படுது. அவனால தான் இந்த ஒரு வினையே வந்தது, சாபமே வந்தது. ஏன்னா யாதவர்களெல்லாம் என்ன செய்யணும், மாறு மாறி அடி வச்சு ஜாகணும்னாக்க 4 மாறி அடி வச்சு செத்தாங்க. அடுத்ததாக என்ன துவாரகை அழிஞ்சிச்சு. துவாரகையும் எப்படி சுனாமி வந்து அழிஞ்சு, சுனாமி வந்து அழிஞ்சவன்னா அது கிருஷ்ணனுக்கே தெரியும் சுனாமி இப்போ வருகிறது. அப்படி வாங்கி அடுத்து துவாரக்கட்டில் வந்துட்டு என்னோட மனைவி மாதிரி 8 பேர் ஒன்று 8 பேரையும் அங்கே வச்சுருந்தாங்க. மனைவி மாட்டெல்லாம் சொன்னாங்க, நான் எது போனேன், நான் எது போகிறேன், நீங்கள் எனக்கு எப்படியாவது இருந்தீங்கன்னா உடலை திறந்து விடுங்கள், நீங்கள் ரிஷப்படுங்க. அப்போ அப்படி ருக்மணி சத்தியபாமா ஜாம்பவதி இப்பேற்பட்டவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, எல்லாம் ருக்மணி சத்தியபாமா ஜாம்பவதி. ஜாம்பவதிக்குன்னு ஒரு குரங்கியாவது கல்யாணம் பண்ணியிருக்கிறது. அப்போ அழகு இதெல்லாம் முக்கியம் கிடையாது, அன்பு தான் முக்கியம்னு அது காட்டுது. அப்படி அவங்கள எல்லாரையும் கண்ணடைச்சு நான் அதை போகிறேன், நீங்கள் வந்துட்டு என்னை சொர்க்காரோகணம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்துட்டு அந்த பாகவத்தில் 2 கதை இருக்குது. அவங்க என்ன அக்னிக்கு இடையாகிறாங்க, ஒரு இது இதெல்லாம் தியாகம் பண்ணுறாங்கன்னு இருப்பாங்க. அதாவது கிருஷ்ணன் வந்துட்டு அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவர் வெளியே இந்த காட்டுக்குள்ளே போகிறார். போய் அங்கே இருந்து காலை ஆட்டி இப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கார். இருக்கு வாழ்க்கை இப்படி ஆச்சு. அப்போ எந்த இறைவனுக்கும் உடம்பு எடுத்து கிடந்த துக்கம் தான், அது சந்தேகம் வேண்டாம். அது நமக்கு கண்டிப்பாக வந்து தான் தீரும். அது உடலுடைய கூறு. அதாவது பிரகதி துக்கத்துக்கு சமம். பிரகதினாலே துக்கம்தான். அந்த பிரகதி தத்தமான அந்த உடலை நம்ம எடுக்கும்போது டெய்லி நம்ம ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும், இப்படியே இன்னைக்கு நாளைக்குன்னா நம்ம கழிச்சுட்டே போகிறது. அப்படியே போய் வேணுமோ நம்ம ஜராமரா தர எல்லாமே வந்துடும். வரும்போதும் நம்ம இன்னைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும், அதுதான் படிக்கிறதுனால வேலை மட்டும் படிக்கவே கூடாது. இன்னைக்கு நாளைக்கு அப்படி போயிட்டே இருக்கு. நான் இது ஒன்றும் வாழ்க்கையாக இல்லை. பகவான் கிருஷ்ணனே பகவத்கீதையே சொல்லி கொடுத்தாரு. அந்த கிருஷ்ணனுக்கு போதும் கீதை ஒரு உவாரம் ஆனது. நான் தான் பிரம்மன்னு சொல்லி அவரே படித்தார். நம்ம எல்லாருமே நம்ம என்ன படிக்கிறோம், நான் தான் பிரம்மம். நம்ம கிட்ட நான் பிரம்மமாயிருந்து நான் அழ வேண்டிய தேவை இருக்குன்னு கேட்குறேன். பாரத வருது. அப்போ என்ன அவங்க ஒரு ஃபீலிங் வருது, அம்மா அப்பா ஒரு ஃபீலிங்ஸ் வருது. அவங்களோட துக்கம் வந்து இப்படி ஆகிடுது. அது வரக்கூடாது. ஒரு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி நம்ம படிக்கமாயிருந்தா பின்ன இது ஒன்றும் வரக்கூடாது. ஆமா ஆமா, ஒழுக்கம் இல்லை. இறக்கத்தன்மை இறக்கத்தன்மை எதுல வருது, அவங்களுடைய ஒரு உதாரணம். அவங்க துக்கப்படுறாங்க, நம்ம வந்துட்டு அவங்க துக்கத்தை ஏற்று வாங்கி உங்களால் துக்கம் பண்ண முடியுமா? இல்லாமா எனக்கு பகுதி பெயின் எனக்கு தான், பகுதி இது வச்சுக்கலாம் என்ன அனுபவிக்குவான்ட்டு அது உண்மை. மீதியெல்லாம் உண்மை கிடையாது. நம்ம என்ன செய்யறோம், சகதாபம் தான் செய்யறோம், சகதபிக்கிறோம். ஐயோ எனக்கு அப்படி ஆகிட்டு சும்மா என்ன செய்யணும், அது நம்ம அஜ்ஞானத்தினால நம்ம என்ன செய்யணும், அதை ஏற்றுவாங்க. அப்போ அது இப்போ உள்ள கண்டிஷன் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் உங்கள் அந்த ஃபீலிங் இருக்குது. நான் வேறு வேலை இல்லை எப்படியே சொல்லியாருன்னு சொல்லுவீங்க. ஏன்னா சொல்லுறதுலாம் உங்களுக்கு வேண்டியதான். வாழ்க்கையில் ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். அதுதான் முக்கியம். எதெடுத்தாலும் சந்தோஷத்தில் கொண்டு வரும். எதெடுத்தாலும் இறைவனோட நம்பிக்கையில் இருக்கு. எதெடுத்தாலும் இறைவனே சாட்சியில் இருக்கு. இறைவன் 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 சொல்லி போட்டு நம்ம என்ன செய்யணும், புண்ணியத்தை சேர்த்துக்கணும். அந்த புண்ணியம் சேர்க்காத காலம் வரைக்கும் நம்ம கண்ண முன்னம் வந்துட்டு நமக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருக்கு. நம்ம அதிலேயே கிடந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்.
இதுதான் இப்போ கிருஷ்ணனுக்கும் வந்தது. கிருஷ்ணன் வந்துட்டு பெரிய ஞானி, யோகி, சாட்சாத் கிருஷ்ணனுடைய அவதாரம் எல்லாம் ஓகே தான். ஏன்னா அங்கேயே அவருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் போய் அந்த காட்டில் இருந்து அவர் அழுகிறார். அதான் பவிஷ்ய புராணம் இருக்குது. அந்த அழுகையிலே இருக்க டைம் இல்லையாட்டு வேடம் வந்து அடிச்சு வருது. இதெல்லாம் போகிற டைம் ஆயிடுச்சுன்னு அது இருக்குது. வேடம் அடிக்க டைமில் தான் அடித்து வந்து வேடாவே அழுகுற. ஐயோ சாமி, நான் உங்களை அடித்து போட்டேனே, அது விஷ அம்பாக்கும், நீங்கள் உடனே இறந்து போவீங்கள, என்ன செய்வோம்? அதாவது ஒன்றும் இல்லைடா, கொடுத்தது தான் திருப்பி கிடைக்கும்டான்னு கேட்குறது. என்ன கிடைக்கும்? நம்ம கொடுத்தது தான் திருப்பி கிடைக்கும். வாழ்க்கையில் உங்களோட ரோலிங் எப்படி நம்ம உங்களோட லைஃப் போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு காணாமல் வரப்பாதான், ரெண்டு பிள்ளைகள் வருது, மாமியார் வராங்க, அம்மா அப்பா வருது. இது எல்லாமே நீங்கள் திருப்பி அங்கே ஒரு ரோல் நடத்தினா திருப்பி இப்படி வருது. கொடுத்தது தான் திருப்பி கிடைக்குது. பாகவதத்தில் வியாசம் என்ன சொல்லியிருக்காரு? இதுதான் சம்பவம். என்ன நீங்கள் செய்தீங்களோ அதனுடைய ரியாக்ஷன் தான் கிடைக்கும். அதனால் எந்த மாற்றம் கிடையாது. அந்த இது நம்ம என்ன செய்யணும்? அந்த டைமில் ஐயோ அப்பப்போன்னு சொல்லியிருந்தார். அதுக்குள்ள ஞானம் வினா முழுசுத்தம் தான். எதுக்கு? ஞானம் இல்லாமல் இருந்தால் மோட்டத்தை அடைய முடியாது. இப்போ ஞானம் நமக்கு தேவை. ஞானம் என்ன தேவை? முதல் ஞானம் இதுதான், கொடுத்தது தான் திருப்பி கிடைக்கும். அதுதான் முதல் ஞானம். இரண்டாவது ஞானம் என்ன? நான் பிரம்மம். எனக்கு என்ன இல்லை, உடலை தான் அழிவெல்லாம். உடலை ஒன்றும் கிடையாது. ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆத்மாவை என்ன செய்யணும்? புண்ணியமும் பாவமும் இல்லாமல் இருப்பது தான் ஞானம். அதுக்குதான் இந்த தமிழ்நாட்டில் சித்தர்கள் அத்தனை பேர், நாட்டுக்கு சித்தர்கள் அப்படி சொல்லிட்டு, தமிழ்நாட்டு சித்தர்கள் எல்லாம் என்ன சும்மா இருன்னு மீனிங் என்ன? எந்த வேலையும் செய்யாம இருன்னு அல்ல. நான் படித்து வந்தவங்க என்ன ஆகி போச்சு? சும்மா யாராவது சொல்ல டென்ஷன் உள்ள ஏற்றிக்கிட்டே சும்மா அதான் இப்போ படிக்குது. அப்போ நம்ம சும்மா இருக்கிற மீனிங் என்ன? ஞானம் இருக்கணும். நமக்கு ஞானம் தெரியும். வாழ்க்கையில நீங்கள் ஒண்ணுமே சாதிக்க போறதில்லை என்பதுதான் ஞானம். வாழ்க்கையில நம்ம என்ன சாதிக்க போறதில்லை? ஒண்ணுமே சாதிக்க மாட்டோம். முதல் ஞானம். இரண்டாவது ஞானம் என்ன? கொண்டு வந்த செல்வத்தை வச்சுதான் என்ன செய்ய முடியாது, லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வரும். மூன்றாவது என்ன? நம்ம செய்த பாவ புண்ணியம் தான் நம்மளை அட்டாக் பண்ணுது. பாவமும் அட்டாக் பண்ணுது, புண்ணியமும் அட்டாக் பண்ணுது. புண்ணியமாக அட்டாக் பண்ணோம், பாவமாக அட்டாக் பண்ணும். அதாவது பாவம் செய்தவனுக்கு வந்துட்டு என்னத்த ஜெயிலில் போகும்போது என்ன போட்டு ஓடுவான். இது இருப்பு சங்கிலி போட்டு போவோம். புண்ணியம் செய்தவனுக்கு தங்க சங்கிலியை போட்டு விட்டுவார். ரெண்டும் ஒரே சம்பவம் தான். ரெண்டும் பந்தனம் தான். அதுதான் ஞானம் சொல்லுறது. ரெண்டும் பந்தனம். புண்ணியமும் பாவமும் நமக்கு பந்தனம். ரெண்டும் நமக்கு இல்லாமல் இருக்கணும். ரெண்டும் இல்லாமல் இருக்கணும்னா அந்த ரெண்டும் இல்லாமல் இருப்பதுக்கு தான் சும்மா இரு. இந்த சும்மா இரு என்ற தியானத்தினுடைய நோக்கமே மனதாலேயும் சிந்தையாலேயோ சரீரத்தினாலேயோ நம்ம எந்த வித ஆக்டும் என்ன செய்யக்கூடாது, இல்லாமல் இருக்கு. ஈவன் சுவாசம் போல் நமக்கு தேவை இருக்குது. சுவாசம் உள்ள வருது வெளியே போவது இது போலும் நமக்கு தேவை. அந்த நிலையில் இருப்பதே சும்மா இருக்கு. தமிழ்நாடு சித்தர். ஏன்னா நாட்டு சித்தர்கள் என்னங்கிறாங்க, சும்மா இருந்தாலும் இருக்க முடியாத கையை காலையில் பொங்கிட்டு ஒரு கொசு வந்து கடிச்சவொடனே சும்மா இருக்க முடியுங்க. நம்ம என்ன தவால் தட்டோம் கட்டு சொல்லி தட்டப்போ அது சாகம், அடுத்த சொல்லி போயிட்டு ஆகணும் சுகம் கூட. ஏன்னா தட்டினா சாக டைமில் அங்கே ஒரு ஆத்மா என்ன செய்யுது, அடுத்ததாக வந்துட்டு உங்களை பொதுவாக்குறதுக்கு அது வருது. ஏன் நீங்கள் பொதுவை கொண்டீங்க, அது என்ன செய்யும், மனுஷ அவதாரம் எடுத்து என்ன செய்யும்,
உங்களை பொதுவாக நீங்கள் திருப்பி அடிக்கிறது, அதுக்கு அடி கொடுத்து உங்களை கொல்ல வைக்கலாம். அதுக்கு வேண்டி அதை என்ன செய்யும், ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால தான் குரு வந்தாலும் அடிக்கக்கூடாது, சும்மா இருக்கணும். ஈ வந்தாலும் அடிக்கக்கூடாது, சும்மா இருக்கணும். எந்த ஆக்ஷன் ஒன்றுலையும் என்ன செய்யக்கூடாது. நார்த் இந்தியாக்காரன் என்ன சொன்னா, அப்படியா இல்லை, நீ எந்த கர்மமும் செய்தே இரு என்ன அவன் சொன்னான். இப்போ இங்கோட பிரச்சனை என்னன்னு ரெண்டோட கன்ஃபியூசிங் ஆயிடுச்சு. அதுதான் குழப்பம் ஆயிடுச்சு. நீ எது செய்து சரி அந்த அதை பலத்தை எதிர்பார்க்காது. கர்மத்தை செய்துட்டே சும்மா இருக்க உண்டான முடியாது. நீ கர்மத்தை செய்துட்டே இரு. நீ பலத்தை எதிர்பார்க்காத கர்மங்கள் செய்துட்டே இரு. அப்படி செய்ய முடியாது. அங்கேயும் தர வேணும். அப்போ அங்கேயும் ஞானம் என்ன இல்லை, ஞானம் கிடைக்காத காலம் வரைக்கும் உங்களுடைய கர்மத்தில் என்ன இருக்கு, விதை இருக்கு. அந்த வித்து வீண்டும் முளைக்கத்தான் செய்யும். அப்போ உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் என்றாலும் என்ன, நான் தான் இறைவன். அதான் வேதாந்தம் சொல்லி, அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் இறைவன். அப்போ நான் இறைவன் ஒன்றுள்ள ஒரு மனதுக்குள்ள என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், உறுதி கொடுக்கணும். அந்த சொல்லுது அழுது இருக்காங்கன்னு சொல்லுது. அதனால அங்கேயும் குழப்பம் தான். ஆதிசங்கரனுடைய அம்மா இறக்க போறதுன்னா ஏதோ அழுதுட்டே இருந்தார். அத்வைதவார், அவர் அத்வைதம். நான் பிரம்மன்னு சொல்லி படித்தவர் அம்மா சாகும்போது கிடந்து அழுதுட்டு இருக்காரு. அவங்களோட அத்வைதம் எங்கே போச்சு, அங்கேயும் கொஸ்டின் மார்க் தான். அங்கேயும் கொஸ்டின் மார்க் தான். அதனால இது என்ன சொல்லுது, மேக்சிமம் உங்களால் முடிஞ்ச அளவில் என்ன செய்யணும், சமர்ப்பணமாக இருக்கணும். அது ரொம்ப ஈஸி. ஆண்டவா எல்லாம் நீதே நீ செய்யலை, நான் சந்திராயிட்டேன், நான் பெரிய சைவருக்குள்ள சின்ன ஒரு சைவரை உள்ள சார். இந்த ஞானம் என்ன நடக்குது, பெரிய சைவம். பிரம்மம் சொல்வது என்னத்த, பெரிய செயல். அகம் என்று சொல்வது என்னத்த, சின்ன செயல். நம்ம இப்ப ஞானம் வினா முகுசுத்தம் சொல்லுகிறது என்ன, அந்த சின்ன சைவருக்குள்ள பெரிய சைவரை ஏற்றப்பாங்க. அதான் குழப்பாங்க. என்னது, சின்ன சைவருக்குள்ள பெரிய சைவரை உள்ள ஏற்றப்படும். அப்ப என்ன ஆகும், ஏற்ற முடியுமா, முடியாது. அப்ப பிரம்மாண்டமாக இருக்கிற பரம்பொருளை சின்ன சைவருக்குள்ள நம்ம ஏற்றப்போம், அப்படி ஏற்ற முடியாது. அப்ப என்ன செய்யணும், சின்ன சைவரை பெரிய சைவருக்குள்ள வச்சு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அதுவும் இது கூட ஒன்றாயிடும், ஒரே சைவராயிடும். அப்போ என்ன, அதுக்கு மீனிங் என்ன, அதுக்கு தான் பக்தி என்று பேர். சரணாகதி. பகவானே எனக்கு ஒன்றும் தெரியாது, ஞானமும் தெரியாது, அஜானமும் தெரியாது, விஞ்ஞானமும் தெரியாது, மூன்று எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன செய்யணும், நீயே சரணம். அப்போ நமக்கு அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வருது, இறைவன் எப்படி இருக்கான், அவன் எப்படியே இருக்காது போட்டு நமக்கு என்ன. அவன் வந்துட்டு குரங்காக இருக்கிறது, இல்லை சிங்கமாக இருக்கிறது, இல்லை 9 கையும் 4 தலையுமாக இருக்கிறது, அவங்க எப்படியே இருக்காது போட்டு நமக்கு அதை பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் நமக்கு தேவை. ஏன், அவன்ல இருந்து நம்ம என்ன செய்திருக்கோம், ஒரு அம்சமாக வந்து திருப்பி அந்த அம்சமாக என்ன செய்யணும், அவங்கள போய் சேருது. அப்போ சேரணும்னு சொன்னால் நம்மளுடைய கர்ம வினைகள் அத்தனையும் என்ன செய்யணும், உடைக்க வேண்டியது. அப்புறம் கர்மம் எங்கே இருக்கு, அடுத்த கொஸ்டின். நம்மள இருக்கிற பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் என்னுள்ள எல்லா கர்ம வினைகளும் யோக வழியில் வரும்போது 5 சக்கரைகள் இருக்கு. அதெல்லாம் 5 சக்கராசு தான் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாடம். இந்த 5 சக்கரங்களை வச்சுதான் நம்ம பஞ்சபாண்டவர்கள் இருந்ததும் பாஞ்சாலின்னு இருந்ததும் இதெல்லாம் பண்ணுறதும் பல கதைகளும் அது சேர்ப்பாங்க. அது எதுவாக. அப்போ இந்த 5 சக்கரங்களில் தான்
உங்களுடைய கர்ம வினைகள் அத்தனையுமே நீங்க இங்கே செய்கிற எந்த சம்பவம் கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, சுகமாக இருந்தாலும் சரி, லாபமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, புண்ணியமாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, அத்தனையும் இந்த 5 சக்கரையில் தான் வேற ஒரு சக்கரை 7 சக்கரை 6 7. இப்போ இந்த 5 சக்கரையில் நம்ம என்ன செய்யணும்? தன்னுடைய நான் என்ற மனதை அதோட ஆத்மாவை அந்த வழி ஓட வச்சு அந்த சக்கரங்களை எல்லாமே என்ன செய்யணும்? உடைக்கணும், வெட்டி முறுக்கி போடும். இதுதான் நமக்கு வியாசர் நமக்கு தந்த பெரிய ஞானம். என்ன ஞானம்? மகாபாரத யுத்தம். அது பேர் என்ன? மகாபாரத யுத்தம் புரி வந்தது இந்த 5 சக்கரையில் இருக்கிற கர்ம வினைகளை உடைக்கிறது. இந்த 5 சக்கரையில் யாரெல்லாம் இருக்காங்க? கௌரவர்கள் அத்தனை பேர் உண்டு, அசுரர்கள் அத்தனை பேர் உண்டு, பஞ்ச பாண்டவருக்கு எதிராக இருக்கிற அத்தனை பேர் உண்டு. அதனால தான் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனன் கேட்கிறாரா, அர்ஜுனா கிருஷ்ணா நீ நீ இந்த 5 பேரை மட்டும் பேக்கரே நீ வாரிய, கௌரவ வம்சமும் பாண்டவ வம்சமும் ஒரே வம்சம் தானே, குந்திக மக்களும் நாங்கள், மற்றவர்கள் என்ன காந்தாரிக மக்கள், நீ அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணாம எல்லா குந்தாண்ட வேற வேற செய்து வச்சுக்கிட்டு நீ என்ன செய்யற, எங்க பிரகாரம் நீ வாரிய, அதுக்கு என்ன காரணம்னு கேட்க அவர் பாய்ந்து, நீங்கள் மனித வம்சம் கிடையாது, உங்களோட பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு? தெய்வ பிறப்புகள். அப்போ உங்களால தான் இனி வருகிற யுகம் என்ன செய்யும்? டெவலப் ஆகிறதுக்கு. மற்ற கண்டிப்பா அவங்க எல்லாம் அழிஞ்சே போகும். அழிக்கணும், அழிக்காதுதான் இந்த கர்மா என்ன செய்யும்? அப்போ அந்த 5 கர்மங்களை யாரெல்லாம் மூலாதார சுவாதிஷ்டான மணிபுர அனாத விசுத்தி என்கிற 5 சக்கரங்களும் பஞ்சபாண்டவர். இந்த பஞ்சபாண்டவர் எங்கேருந்து வந்தாங்க? தேவ வம்சத்தில் இருக்காங்க. அதனால இந்த சம்ஸ்காரம் தான் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கு. அதனால அவங்கள காப்பேன், மற்றவங்களெல்லாம் நான் இருக்கு. அதோட மீனிங் என்ன? வியாசருக்கு சொல்ல மீனிங் என்ன? என்ன புரிஞ்சுங்க? இதுல இருந்து என்ன புரிஞ்சுங்க சொல்லுங்க. நம்மளோட கர்மங்கள் பாவம் புண்ணியம் என்ற கர்மங்கள். புண்ணிய கர்மம் செய்ய வேண்டிய தேவதைகளுக்கு தான் செய்யணும். மீதி அத்தனையும் பாவகர்மங்கள் தான் நடக்கும். இப்போ தேவதை ஆசனம் ஆயிருந்தால் நம்மளுடைய பிராணன் எங்கே ஓடணும்? ஊர்த்த கதியில ஓடணும். ஊர்த்த கதியில் உள்ள பிராணனை தான் பூரணம் என்று சொன்னார். அதோ கதியில போற பிராணன் என்ன ஆகும்? அது அபானனாகும். அபானன் கீழ் நோக்கி போகிற பிராணன். அப்ப கீழ் நோக்கி உள்ள பிராணன் உடலுக்கு கூடி இருந்தால் அவங்க எல்லாம் அசுரம். எந்த புண்ணியம் செய்தாலும் அசுரம். புரிஞ்சுதாரு மீனிங்? இப்போ உங்கள் மூக்கு வழியில் உள்ள சுவாசம் நீளத்தில் ஓடிட்டே இருந்தால் உங்களோட மனம் எப்படி இருக்கும்? அது வீட்டுக்குள்ளேயே போய் பார்க்கணும் தெரியும். தாபம், குரோதம், லோகம், மோகம், மதம், ஐஸ்வர்யம், தம்பி, காங்கிலாரம் என்னெல்லாமோ இருக்கு. எல்லாம் அங்கே என்ன செய்யும்? ஒரே யுத்த பூமி தான். நான் இது வாழும்போது உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? 3 காரணத்துல தான் இருக்கு. நான், எனக்கு, என்னுடைய. அதான் பாவம். நீங்க எந்த கர்மம் செய்தாலும் செய்யலாம். நீங்க இப்போ ஒரு எதிர்பார்ப்போடு கூடி இப்போ நம்ம என்ன உங்க குடும்பத்தில் நடக்கிற கர்மங்கள் எடுத்தாலே செய்யலாம். ஒரு ஆளுக்கு ஒரு கிளாஸ் சாயை கொடுக்கணும்னு ஆசை இருந்தால் நீங்க உள்ள ஒரு புஷ்பமாக கூட ஒரு புண்ணியம் கிடைக்கும். சமையல் வந்தாத அது புண்ணியம் கிடைக்கும்.
அப்போ நீங்கள் எதிர்பார்ப்போடு கூடி செய்கிறது எல்லாமே புண்ணியமே கிடைக்காது, பாவம் தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் கொடுத்த சாயக்கு என்னது, பாவமா புண்ணியமா? பாவம் தான். ஏன்னா நீங்கள் புண்ணியம் இல்லை செய்வீங்க. அப்போ அதனால தான் யோக தர்மம் என்ன சொல்லுது, இந்த பிராணன் ஊர்த்த கதியிலே பிராணன் யாருக்கு சஞ்சாரம் பண்றதோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த நினைவே இல்லை. எது செய்தாலும் பிரம்மார்ப்பணம். அவன் கெட்டது செய்தாலும் பிரம்மார்ப்பணம். அவன் கெட்டது அவன் எது செய்தாலும் புண்ணியம் தான். புரிஞ்சுதா? அதனால்தான் நிறைய கதைகள் மகாபாரதத்தில் நிறைய கதைகள் அதில் ஏகலவியனுடைய கதைகள் எல்லாமே எழுதப்பட்டது. அதெல்லாம் பகவான் கிருஷ்ணன் இருந்தாரு. புண்ணியாத்மாக்கள் என்பது தேவனுடைய ஆத்மாக்கள், தேவதைகளுடைய ஆத்மாக்கள். அப்படின்னா இவங்க எல்லாம் யாரு? ஒரு தேவதை. அப்போ குந்தி பிறந்த மனுஷாத்மாக்களை என்ன கொடுங்க. அதனால தான் நான் உங்களை காப்பாற்றுறேன். அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? தேவாத்மாவாக இருந்து கர்மம் செய்யும். எந்த கர்மமான செய்யுங்க. அங்கே மற்றவங்க அது கெட்ட கர்மம் நமக்கு பார்க்க தேவை. கெட்டது தான் போடா. நம்ம என்ன செய்யணும்? தேவாத்மாவாக இருந்து. அப்போ தேவாத்மாவாக இருக்குமாறு என்ன செய்யணும்? நம்முடைய பிராணன் ஊர்த்த கதியில் ஓடும். ஊர்த்த கதி இருக்கணும், அல்ல மேல் நோக்கின்னு. நம்மளோட பிராணம் மூக்கில் வருகிற சுவாசம் என்ன செய்யும்? அபான நீதிகள போது நீளம் வைக்காது. 12 சுவாசம் கீழே போகாது. அது உள்ளே ஓடும். ஓடி என்ன செய்யணும்? பிரம்மதந்திரத்தில் தட்டி சொல்லணும். அப்பேற்பட்ட ஒரு ஆத்மாவு எது செய்தாலும் புண்ணியம். ஒரு கொசு அடிக்காம கொசுவுக்கு மோசம் கிடைக்கும். அதனால தான் ராமன் என்ன செய்யணும்? ராவணனை கொண்டு ராவணன் என்ற கொசுவை கொல்லும் போது ராவணனுக்கு விமோசனம் கிடைக்கும். அதில் பாபம் ஒன்றும் வரும். இப்போ எல்லா இதுவும் நம்ம செய்யலாம். அதனால போய் ஒரு வெட்டத்தில் எடுத்துட்டு நான் ஊத்தகிரியிலேயே பிராண போடும்போது வெட்டக்கூடாது. ஏன்னா பொதுவே சொன்னக்காரன் அவர் நமக்கு என்ன செய்யலாம்? கொசு உற்பத்தி பண்ணிக்கிட்டு கைவில்லை பிராணாயாமம் கூட செய்யும். நம்மளுடைய ஆத்மா ஜீவன் ஊர்த்த கதியில் போகும். அதுக்கு வேண்டி அதுக்கு நம்ம முதல்ல கொசு உற்பத்தி பண்ணி ஹார்ட் பீஸை நிறுத்தி, ஹார்ட் பீஸ் இருந்தாலும் என்ன செய்யணும்? நம்ம சுசும்னாவளி மேலே போய் அதே மாதிரி கீழே இறக்கணும். அப்படியே கொஞ்ச நேரம் கீழே தெரியல. சரி.